வாரம் ஒரு முறை, மாதத்துக்கு 2 முறை, இல்லை 3 மாதத்துக்கு முறை, 6 மாதம் வருஷத்துக்கு. காரணம் ஒரு பார்வையில் பல அம்சத்துக்கு போகுதுன்னு சொல்கிறாங்க. நீ மட்டும் போகாத உன்னோட மனை மக்கள் அழைச்சிட்டு போக சொல்கிறாங்க. இப்படி உட்காந்துங்க, அந்த பார்வையில் என்ன உன்னுடைய மனைவியோட இருமுறை என்ன முசுபத்து இருக்கோ அதுவும் போகும். உன்னுடைய இருக்கிற பலா முசுபத்து போகும், புள்ளி பலா முசுபத்து போகும்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து கலிஃபா மட்டும் இல்லை, சையது ரசூல் செய்தவங்க சும்மா இருக்கிறாங்க. இல்லாத அவங்க மஜ்லிஸில் எங்களை கண்டுக்கிட்டு பண்ணி பாய்க்க நான் நினைக்கிறேன். சும்மா ஒரு 10 நிமிஷம் சில செய்தி சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். டாக்டர் சாப் சில விஷயங்கள் சொன்னாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. யாராவது ஒரு ஆள் வந்து பெரிய பிஸ்னஸ் ஏதாச்சும் ஒரு பண்ணுறா இருந்தா, ஏர்போர்ட் இருக்கா, பக்கத்தில் சீ போர்ட் இருக்குதா, டிரான்ஸ்போர்ட் கரெக்டாக இருக்கா, இதெல்லாம் பார்த்து தான் இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுவாங்க. அதனால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்ப்பாங்க. கட்டமைப்புகள், செல்ஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அது நம்மளோட உள்கட்டமைப்புகள். அவங்க சொன்னாங்க பாருங்க சில விஷயங்கள். அந்த செல்ஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் மன் அரப்பன் வசதி பக்கத்து அரப்பர் முகு. எவன் தன்னை அறிந்தானோ தன் ரப்பை அறிவான். டாக்டர் சொன்னாங்க, வாழைப்பழத்தில் எவ்வளவு பெரிய விஷயம் இருக்குது, அதில் ஹயர் இருக்கு ஷர் இருக்குன்னு சொன்னாங்க. இளநீல மஞ்சக்கமாலையா இளநீ குடிங்க, நீர் கடுப்பா இருக்கா இளநீ குடிங்க, ஈரல் சரியா போலையா இளநீ குடிங்க, அடி வைத்த வலிகள் பல ஷிப்போ எல்லாம் வச்சிருக்காங்க. அதுலேயும் ஷர் இருக்கு, அதில் ஹயர் இருக்கு. பல இடத்துல நான் சில விஷயங்களை சில டாக்டர்ஸ்னால பேசும்போது நான் ரொம்ப ஆசையா பேசுவேன். அதே இடத்துல இவங்க சொன்ன செய்தி ரொம்ப என்னுடைய மனசுல உட்காந்துருச்சு. நம்ம ஃபேஸ்புக்கில் பல ஆயிரக்கணக்கான மெசேஜ் பார்த்தாலும் சில மெடிக்கல் சம்பந்தப்பட்ட சில மெசேஜ் வரும். அதை அப்படியே சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். இடையில ஒரு மெசேஜ் வந்துச்சு, ஒரு ஹியூமன் பாடியில சராசரியா 1,00,000 கிலோமீட்டர் நீளம் உள்ள வெயின் இருக்குன்னு சொன்னாங்க. இருக்க டாக்டர், அது இந்த உலகத்துல சுற்றுலாவில் சமப்பங்குன்னு சொல்றாங்க. 1,00,000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் உள்ள வெயின், ஒட்டுமொத்த நரம்புகள். அதுல பிரெயின்ல இருந்து ஹார்ட், ஹார்ட்ல இருந்து கிட்னி, கிட்னில இருந்து லிவர், எல்லா விதமான இன்னர் பார்ட்ஸ் கொஞ்சம் கூட தாமதம் இல்லாம பிளட் சர்க்குலேஷன் ஆகுது. சென்னையில இருந்து நியூயார்க் போறாங்க, 18 மணி நேரம் 50 நிமிஷம் பிளைட் நான் ஸ்டாப்பா போறான், சுமார் 17,500 கிலோமீட்டர். துபாயில இருந்து போகக்கூடிய எமிரேட்ஸ் பிளைட் நான் ஸ்டாப்பா போறான், சுமார் 14 மணி நேரம் 50 நிமிஷம் போறான். 1 மணி நேரத்துக்கு 1050 கிலோமீட்டர் அவன் கிராஸ் பண்றான்னு சொன்னா அப்ப என்ன ஃபாஸ்டா அந்த பிளைட் போகணும். அப்ப 18 மணி நேரம் 18,000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் உள்ள நியூசிலாந்து அந்த ஏரியாவுக்கு கிராஸ் பண்றா இருந்தா 15 மணி நேரம் 16 மணி நேரம் அந்த பிளைட் போய் ரீச் ஆகிறதுக்கு ஆகுது. பிரெயின்ல இருந்து ஹார்ட் வரக்கூடிய நரம்பு வெயின் 1,00,000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் சொன்னா எத்தனை செகண்ட் அந்த சர்க்குலேஷன் ஆகணும் பிளட். உள்ள ஒரு வேலை நடந்துட்டு இருக்கும்போது வெளியே பேசிட்டு இருக்கோம் நாயில களிமாவை சொல்ல செல்ஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மண் அரப்பா உட்காந்து டாக்டர் கேளுங்க. இடையில ஒரு செய்தி பார்த்தா கோயம்புத்தூர்ல ஒரு இளம்பெண் ஆக்சிடென்ட் விபத்து ஆகி மூலசாவடைந்தார். அந்த பொம்பளோட ஹார்ட் லிவர் கிட்னி தூக்கிட்டு வர்றாங்க 6 ஹவர்ஸ்ல கோயம்புத்தூர்ல சென்னைக்கு வந்து அதை சேவ் பண்ணி வைக்கிறாங்க. ஒரு மனுஷன் இறந்துட்டா உட்காந்து டாக்டர் வச்சு பேசுறேன். ஒரு மனுஷன் இறந்தா டோட்டல் கொலாப்ஸ் ஹோல் பாடி, இன்னர் அண்ட் ஆல் அவுட்டர் பார்ட்ஸ் எல்லாம் முடிஞ்ச சகாப்தம் க்ளோஸ். எல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த கிட்னியை லிவரை கூட என்ன செய்ய போறாங்க, அதை அடுத்த ஆளுக்கு வைக்கிறாங்க. இப்ப இப்படி அது ஹயாத்தா இருக்க முடியும் டாக்டர்? முடியுமா? இருக்குது, வாய்ப்பு இருக்குதா? போஸ்ட்மார்ட்டம் பண்றோம், 2 நாள் 3 நாள் பாடி கிடக்குது, 3ஆம் நாள் கழிச்சு அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்றாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது எந்தெந்த பார்ட்ஸ் நல்லா இருக்கோ அது எல்லாத்தையும் எடுத்துக்கிறான். பக்கத்து பெட்டில சீரியஸா இருக்கிறவன் போய் சேர்ற கண்டிஷன்ல இருக்கிறவனுக்கு என்ன தேவையோ அதை கொண்டு வைக்க இவன் பொழைச்சுக்கிறான். அவன் சத்தா. அப்ப லாயிலால களிமாவை பத்தி பேசும்போது அந்த லாயிலால களிமா பத்தி நம்ம விளங்கும் போது எப்படி அல்லாஹ் விளங்க முடியும்?
நம்ம வெளிப்படையா அல்லாஹ் பத்தி பேசிட்டு உட்கார்ந்திருக்கோம். இன்னா செல்ஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மன் ஆரப்பன பக்கத்து ஆரப்ப ரப்புஹு. ராத்திரி படுக்கும் போது பராட்டாவோ சப்பாத்தியோ கோழியோ குருமாவோ ஏதோ ஒண்ணு சாப்பிட்டுட்டு பிளஸ் வாழைப்பழம் பிளஸ் மில்க், அதில் நம்ம சுகருக்கு டேப்லெட்டு, பிபிக்கு டேப்லெட்டு, பாடி பெயினுக்கு டேப்லெட்டு, மல்டிபிள் எல்லா விதமான டேப்லெட் சேர்த்து போட்டுக்கிறான். போட்டுட்டு ஏசியை போட்டு போற பத்தி படுத்தாச்சு. படுத்த பிறகு இவன் தூங்கிட்டு இருக்கிறான். உள்ள வேலை நடந்துட்டு இருக்குது. நீ தூங்குற ஒன்னு உறுப்பு எதுவுமே தூங்கல. 24/7 ஒரு டாக்டர் சொல்றாரு, நைட்டு நீங்க 1 to 3 நீங்க அவசியம் தூங்கியே ஆகணும். அப்படி நீங்க தூங்கலன்னு சொன்னா செரிமான கோளாறு வரும். கொஞ்சம் அதுக்கு நீங்க ரெஸ்ட் எடுங்க. அது தூங்கிட்டுங்கிற ஏங்க, என் கிட்னி, என்னுடைய லிவர், என்னுடைய பிரெயின், என்னுடைய ஹார்ட், எல்லா இன்னர் பார்ட்ஸும் ஒன் ஆஃப் மீ. பட் நான் தூங்குறேன், அதையும் தூங்கல. தூங்குறது யாரு? அப்ப எல்லாம் சாப்பிட்டு படுத்த பிறகு காலை எஞ்சி பண்ண சுகர் கண்ட்ரோலா இருக்குது, பிரஷர் கண்ட்ரோலா இருக்குது, பிபி கண்ட்ரோலா இருக்குது, ஃபீவர் கண்ட்ரோலா இருக்குது, ஜுரம் கண்ட்ரோலா இருக்குது, விட்டமின் கண்ட்ரோலா இருக்கு. சாப்பிட்ட சாப்பாடு கரெக்டா மோஷனுக்கு போச்சு, கரெக்டா யூரின் பண்ணி எவன் செஞ்ச அந்த வேலையை தொப்பி போட்டு தாடிச்சு உட்கார்ந்து இருக்கிறோம். வெளிப்படையா அல்லாஹ் பத்தி பேசிட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். என்னோட ஆபீஸுக்கு ஒரு பெரிய ஒரு பிசினஸ் மேன் வந்தார். 2 புரோட்டா ஒரு சிக்கன் சாப்பிட்டு காலை எந்திரிக்க ஃபுட் பேஷன்ல போய் சேர்ந்தார். எத்தனையோ பேர் போய் சேர்ந்தாங்க தூக்கத்துல. அல்லாஹ் ஒன்ன தூங்க வச்சு அது வேலை வாங்குறான். வேலை வாங்குறான்னு சொல்றதை விட வேலை செய்யக்கூடாது செஞ்சு கொண்டிருக்கிறான். நம்ம சலாமத்தை நம்ம தூங்குறோம். என்னோட பேர் அப்துல் ரஸாக். என்னுடைய கண்ணு, என்னுடைய மூக்கு, என்னுடைய வாய், என்னுடைய பல்லு, ஏன் ஹார்ட், ஏன் லிவர், ஏன் கிட்னி, ஏன் பிரெயின், நான் யார்? நான் நல்லா கேட்பாங்க நாளைக்கு எல்லாம் ஒண்ணு கொடுத்தேன்னு. வெளிப்படையா லாயிலால கிளம்பி ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்கோம். இன்னர் பார்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு என்ன நடந்துருக்கு, உள்ளுக்குள்ள நடந்துட்டு இருக்குது. எங்க பார்த்தாலும் மெடிக்கல் சர்ச் நடந்துட்டு இருக்கு. எல்லாம் தோத்தம் பாருங்க. எந்த மெடிக்கல் சர்ச் ஜெயிக்கவே இல்லை, ஜெயிக்கவே முடியாது எல்லா இடத்துல. பாருங்க, கிட்னி ஃபெயில் ப்ராப்ளம் உள்ளவங்க வாழ திங்க கூடாது, எழுதி சாப்பிடக்கூடாது. அது உள்ள போய் ரியாக்ஷன் ஆகிரும். லாஸ்ட் வீக் எனக்கு சரியான ஃபீவர் 12:30 மணிக்கு என் ஞாபகத்துல ஒரு வீட்டு கிளையண்ட்டுக்கு வந்தேன். சாப்பிட்டு போயிட்டேன். 6 மணிக்கு ஆரம்பிச்ச வைத்த வலி 12 மணி வரைக்கும் என்ன போட்டு சாப்பிடுச்சு. 3-4 ஊசி போட்டேன், எதுவுமே கேட்கல. சர்க்காரோட துவாவுல நான் வாமிட் எடுக்கிறேன். 11 டைம் வாமிட் எடுக்கிறேன். அந்த வலி எங்க போச்சுன்னு தெரியல. அப்ப டாக்டர் சீதன சொல்றாரு, நீ சாப்பிட்ட சாப்பாடு ஒரு டைஜஷன் ஆகல. டைஜஷன் ஆகாம உள்ளே வச்சா அல்ல என்ன பிடிக்க நான் வெளியே வராது. புரட்டி எடுத்தா 12 மணி ஆச்சு. அப்ப உள்ள போன சாப்பிடுறது யார் எந்த கொலை போறது? நம்ம எல்லாத்தையும் நம்ம உள்ள அமுக்கியாச்சு. செரிமானம் ஆணிச்சா, செரிமானம் ஆகலையா, டைஜஷன் போயிடுச்சா, இல்ல மேலும் கொலைப்படுறது இல்ல. அழகா ஏசி போட்டு போர்வை போட்டு நல்லா தூங்கி காலைல முழிக்கிறோம். அஸ்ஸலாத்து ஹைரும் மினன்னம், மரியாதையா எந்திரி. அந்த ஃபஜ்ர் அல்லாஹ் ஏன் வச்சார்? அது உன்னை தூங்க வச்சு உன்னை எழுப்பணும்ல. அதுக்குதான் என்ன அல்லாஹ்க்கு சுக்கு செய்ய முடியும்? பாப்பா சொல்லுவாங்க, நீ அல்லாஹ்க்கு சுக்கு செய்ய முடியாது நினைக்கிறதோ அல்லாஹ் நீ சுக்கு செய்வது. என்ன நடக்குது? நம்ம உடம்பு நடந்துட்டு இருக்குது. அப்ப 1,00,000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் உள்ள வெயின்ல எவ்வளவு ஃபோர்ஸா அந்த பிளட் சர்க்குலேஷன் ஆனா நம்ம ஹேர்ட் இருக்க முடியும். யாரால செய்யறான்? ஒரு பக்கம் லேசா இந்த விரல் மறக்குது, நேர போறோம் டாக்டர். என்ன இல்ல, இந்த இடத்துல கொஞ்சம் பிளட் சர்க்குலேஷன் கொஞ்சம் சுலவாகுதுன்னு நினைக்கிறாங்க. யார் நடத்துறாத? யார் செய்யறாத? இவன் தண்ணி அந்த போய் அறிவானு அல்லாஹ் பத்தி பேசிட்டு இருக்கிறோம். ஏன் வெளிப்படையா தான் அல்லா இருக்கணும்? அல்லா நம்ம உள்ளுக்குள்ள இல்லையா? எவ்வளவு பெரிய ஒரு வேலை நடந்துட்டு இருக்கு நம்ம உடம்புக்குள்ள. யார் அதை நடத்திட்டு இருக்கிறா? எப்படி ஒரு சுகமான ஒரு தூக்கம் நம்ம தூங்க வச்சு அந்த 1 to 3 நீங்க அவசியம் தூங்கி ஆகணும்னு சொல்றாங்க. அப்புறம் தூங்கினாக்க வாமிட்டு வரும், நெஞ்சக்கரிப்பு வரும், செரிமான கோளாறு வரும், லூஸ் மோஷன் ஆகும்னு சொல்றாங்களே. உங்களை தூங்க வச்சு அது வேலை பார்த்துட்டு இருக்குது. எதுவுமே என் கண்ட்ரோல் இல்ல. என்னுடைய பார்ட்ஸ் எதுவும் என் கண்ட்ரோல். ஏன் கண்ட்ரோல் இருந்தா ஹார்ட் அட்டாக் வரக்கூடாது, லூஸ் மோஷன் ஆகக்கூடாது, கிட்னி ஃபெயிலியர் ஆகக்கூடாது, பிரெயின் ஃபெயிலியர் ஆகக்கூடாது, எதுவுமே ஆகக்கூடாது. எதுவுமே ஆகக்கூடாதுன்னா எல்லாம் என் கண்ட்ரோல் இல்லைன்னு அர்த்தம். இப்ப எல்லாம் அவன் கண்ட்ரோல்ல இருக்கு. ரிமோட் அவன் வச்சிருக்கிறான்.
எந்த நேரம் யாரை எப்படி செஞ்சுட்டாங்க. எங்களுக்கு பெரிய அம்மாவோட அக்கா மருமகன் சென்னை காஜிநகர் காலேஜோட வைஸ் ப்ரொஃபசர். 24 மணி நேரம் யாசின் புழுதா பாத்தியா ஓதாத இபாதத்தே கிடையாது. ஊருக்கு 4 நாள் நிதியில் வந்தா கூட நெத்தி காட்சி போற அளவுக்கு ஜமாத்து தான். ஜமாத்துல ஒரு வக்து மிஸ் கிடையாது. நான் தான் ஜமாத்தா போவேன். அதே மாதிரி வந்தாரு, ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தாரு, ஜமாத்து நடந்துச்சு, ஜமாத்துக்கு எல்லாம் போயிட்டு வர்றாரு. அன்னைக்கு எல்லாம் ஊருக்கு கிளம்புறாங்க. பஜத் ஓதிட்டு படுக்க என்னென்ன ஓதுணுமோ ரெகுலரா எல்லாம் ஓதிட்டு படுக்கிறாரு. எங்க மச்சி டீ வச்சுறாங்க, எப்பவும் வைக்கிறாங்க. போயிட்டு வந்து பாருங்க, அவங்க தூக்கிட்டாங்க. வந்து பாருங்க, மணி 8:30 மணி டீ அப்படி இருக்கு. என்னங்க டீ குடிக்காம தூக்கினா உஷாரே இல்லை. தூக்குறா ஒரு கஷ்டம். படம் பார்த்துட்டு படுக்கல, மொபைல் பார்த்துட்டு படுக்கல, சித்தனா பேசிட்டு படுக்கல, யாரை பத்தியும் குறை பேசிட்டு படுக்கல. அல்லாஹ்வையும் ரசூலையும் அவன் சொல்லி கொடுத்த அமல்களை செஞ்சு படுத்தவருக்கு ஒரு பக்கம் ஸ்டோர். எல்லாம் கதறாங்க. மொத்தம் ஒரு 6 மாசம் ஆச்சு. 2 வருஷம் அதே ஸ்டேஜில் போய் கற்றுக்கிறாங்க. இங்க இருக்கிற முஸ்லிமானவர் பெரிய தாலி, 24 மணி நேரம் ட்ரிங்க்ஸ். நோம்பு இல்லை, நோம்பு மாசம் இல்லை, நல்ல நாளன் இல்லை, எதா இருந்தாலும் கூப்பிட்டுருப்பார். அதனால கேட்க முடியுமா? யாரெல்லாம் உன்னையே இவ்வாறு செஞ்சு உன்னை பத்தியே பேசி உன்னை பத்தியே தொழுது வாயில உன்னை தவிர இன்னும் ஒரு அன்னெசரியான பேச்சுக்கு இடம் இல்லை. அவரை நீ ஸ்டோக்கு கொடுத்து அவர் சித்திரவதை செஞ்சு அவனை தூக்குன, உனக்கு நேர் அகேன்ஸ்டா செய்யக்கூடிய இந்த பற்றி வச்சு அவனுக்கு முடியுமா? இந்த பத்தி ஆயிட்டாரு. யார் எல்லாம் கேள்வி கேட்க முடியும்? எப்படி அல்லாவுக்கு நம்ம சொல்ல முடியுமா? என்ன வச்சாலும் குறை வைப்பே உனக்கு கொடுத்து கேட்க முடியுமா? 24 மணி நேரம் உனக்கு அகேன்ஸ்ட், ஒரு ரசூலுக்கு அகேன்ஸ்ட், ஒரு தீனுக்கு அகேன்ஸ்ட், ஒரு குரானுக்கு அகேன்ஸ்ட் இந்த உட்காந்து சலாம் வந்தா 25 இன்னைக்கு காசு கொடுத்தா இப்ப குடிப்பார். அவர் ஹயாத்தா இருக்கிறாரு. எல்லா இபாதத்தையும் செஞ்சு போய் சேர்ந்தாங்க. யாரால அவங்க நல்லா கேள்வி கேட்க முடியும்? அப்ப அந்த மாதிரியான சுச்சுவேஷன், இந்த மாதிரியான காலங்கள், இந்த மாதிரியான உலகத்தில் எப்போ என்ன நடக்கும் எதிர்பார்த்த வண்ணமா எல்லாரும் உட்கார்ந்து காலத்துல எல்லா லேபர் சென்டரும் ஃபுல்லு, எல்லா ஸ்கேன் சென்டரும் ஃபுல்லு. ஏனால வியாதிகள் குறைவு போயிடுச்சு, வியாதிகள் அதிகமாயிடுச்சு. அன்னைக்கு போட்டிருக்காங்க பஸ்ஸில் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தா அல்ட்ராசவுண்ட் ஃப்ரீ. யார் இப்போ எம்ஆர்ஐ எனக்கு அல்ட்ராசவுண்ட் அதுக்கு இருக்கணும். அப்போ அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து அந்த அளவுக்கு வந்துருச்சு. அப்போ நபி வந்து கேட்டாங்க, சாப்பாட்டு யார் சொல்லல வியாதிக்கு என்ன காரணம் என்னன்னு கேட்குறாங்க. நபி சொல்றாங்க, செய்யக்கூடிய பாவம். எங்க சக்காட்ட வந்தவங்க சொன்னாரு, வந்துட்டு அழுத என்னன்னு கேட்டாங்க. இல்ல மாதிரி ரொம்ப பிரச்சனை இருக்கு, சக்கரை செஞ்ச பாவம் உங்களுக்கு வியாதிக்கு செஞ்ச பாவத்துக்கு வியாதி, அந்த வியாதிக்கு பரிகாரம் போவோம். நமக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டாங்க. எல்லாமே நமக்கு சொல்லி கொடுத்து நம்மளை கூட இருந்து பாதுகாத்துட்டு வராங்க. இந்த மாதிரி அஸ்திகள் இருக்கிற வரைக்கும் தான் எல்லாம் சலாமத்து. இந்த மாதிரி அஸ்திகள் இருக்க வரைக்கும் நம்மளும் 4 பேர் நெஞ்சு நிமிந்து நடக்கலாம். ஒரே ஒரு போனு தான் சொல்றோம், சர்க்கார் உடம்பு சொல்றதுக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்லாம முடிஞ்சு போச்சு. அதோட அலாபி திகிரில் சொன்னாங்க பாருங்க, அந்த ஆயத்துக்கு நாமளும் செய்ய முடியும். அல்லாவை தவிர யாரெல்லாம் உன்னோட சிக்கனை கொண்டு தான் என்னோட கல்பு அமைதியாகும்னு சொன்னா, அல்லாஹ்க்கு ஒரு ஃபிகர் கிடையாது, அல்லாஹ்க்கு ஒரு சூரத்து கிடையாது, அல்லாஹ்க்கு ஒரு ஷக்கல் கிடையாது. அல்லாஹ் ஆதும் இல்லை பொண்ணு சொல்லி எப்படி அல்லாஹ் திகர் செய்ய முடியும்? பின் எப்படி இந்த ஆயத்துக்கு அமல் செய்ய முடியும்? இப்ப அல்லாஹ் சும்மா இந்த ஆயத்தை குரான்ல நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் இந்த ஆயத்து பிரகாரம் நீ இந்த ஜிக்கிர் செஞ்சா நான் உனக்கு கல்ப அமைதியாக்குவேன். யாரெல்லாம் உன்னை ஜிக்கிர் செய்யவே முடியாத, நான் எப்படி உன்னை ஜிக்கிர் செய்ய முடியும்? உனக்கு ஒரு சூரத்தே இல்லாம இருக்குது. நீ ஏதாவது ஒரு சூரத்தை கொடுத்துக்கிட்டு இப்படி இப்படி சிரிக்கா போயிருங்க, நான் எப்படி உன்னை சூரத்தை செய்ய முடியும்? எழுதி கூட ஆரம்பிச்சு கேட்டாங்க இந்த ஆயத்துக்கு. அவங்க சொல்றாங்க, ஒரே வார்த்தை சொல்றாங்க, கடலை குதல் அடிச்ச மாதிரி அல்லாவுடைய ஜிக்கில் இருக்கிறவங்கள நீ ஜிக்கிர் செய்யுங்க. இங்க செஞ்சா போதும், அல்லாவோட ஜிக்கில் இருக்கிறவங்கள நீ ஜிக்கிர் செய்யுங்க. காரணம் என்ன? அவங்க அல்லாவோட ஜிக்கிர் தான் இருக்காங்க. நீ அவங்கள ஜிக்கிர் செய்ய நீ அந்த ஜிக்கிர் வந்துட்ட. அதான் புதுசா ஒரு ஆயத்தில் நம்ம கொண்டு முடியாது. ஹயாத்து போனாலும் 10 பேருக்கு பிறகு நம்ம ஹயாத்தா போனாலும் 100 பேர் ஹயாத்தா போய் இந்த ஆயத்துக்கு யாரு கணக்கு கொடுக்க முடியாது. இந்த உலகத்துல எல்லாம் அதுக்கு செய்ய முடியாது. இப்ப சொல்றாங்க, அல்லாவோட ஜிக்கில் இருக்கிறவங்க அந்த மாதிரியான அஸ்தியர்
கொடுத்துருக்கிறான். நாம் யாரும் செய்க தேடி போல. இமாம் கஜாவி ரம்ஜாலைக்கு ஒரு எழுதுறாங்க புக்கில். அவங்க ஒரு மசாலா எழுதிட்டு இருக்கிறாங்க. பெண்களுக்கு மாதவிடாயை பற்றி எழுதுறாங்க. எழுதும் போது லோகத்தில் 12 நேரம் தக்கை கட்டினாங்க. அதை புத்தம் முடிச்சுட்டு 4வது ஸ்டாப்பில் அவங்க தம்பி நிற்கிறார். 2வது வாக்கியத்தை டக்கு நான் இன்ஸ்டியூட் வெளியிட்டாங்க. இவங்களுக்கு மன கஷ்டம் பற்றி முடிச்சுக்குள்ள நேரமா போனாங்க. பாருங்கம்மா, நான் எவ்வளவு பெரிய ஆளா இருக்கிறேன், இந்த மாதிரி இவர் செஞ்சுட்டாரு, எல்லாரும் என்ன மாதிரி பண்ண என்ன நினைப்பாங்க எல்லாரும். உன்னை தம்பி கொடுக்குறாரு, ஏன் இப்படி செஞ்சீங்க? அவர் தம்பிக்கார் சொல்றாரு, நீங்க 2வது வாக்கியத்துல உங்க சிந்தனை ஏன் மாதோட பக்கம் போட்டுருக்க? இவங்க பதிலே சொல்லல. ஆமா அப்பா ஒத்துக்கிறார் சொல்லிட்டு, ஆமா அதே மாதிரி உனக்கு தெரியும் கேட்டாங்க. நான் இந்த ஷேவிட முடிஞ்சிட்டேன், எதுவுமே பேசல. எடுத்தாங்க தலப்பாவாச நேரம் பஜார் போட்டாங்க. போட்டா ஒரு வயசான மனுஷன் இப்பா கிழிஞ்ச நிலையில போட்ட விஷயம் தெரிஞ்சுக்கல. அஸ்ஸலாமு அலைக்கும் என்னது பார்த்தாங்க. வாழைக்கு சொல்லாம என்ன நான் இன்னொரு அண்ணன் அவங்களுக்கு புரியுது வாங்க. போங்க போங்க போங்க, உங்களுக்கு இருக்கிற இருக்கு நீ எப்படி என்ன புரியுது வாங்க. அவங்க போக மாட்டாங்க, நிற்கிறாங்க. ரொம்ப நேரம் கழிச்சு அண்ணாந்து பார்த்தாங்க. உங்களுடைய தலப்பாவையும் அசாலையும் ஓரமாக்கிட்டு இந்த ஜாப் எடுத்து பஜாருக்கு கூட்டு வந்துட்டாங்க. யாரு? செருப்பு தைக்கிறவர் குச்சத்துல் இஸ்லாம் கூட்டுறாங்க. மறுபேச்சு இல்லை, கூட்டு ஃபுல்லா கூட்டு சொல்றாங்க. எந்திரிச்சிட்டாங்க, அப்படியே கட்டி அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படி அவங்கள கூட்ட சொன்னாங்க? ஆதார் அந்த அப்டியத்தை பாக்குறாங்க. குச்சத்துல் இஸ்லாம் 10 லட்சம் ஹதீஸ் மனப்பாடம். அவங்க ஷேக தேடி போய் ஒரு ஷேகுடைய காலை பிடிச்சி அவங்களோட கெஞ்சி வாங்குறது முடியுது. இப்ப நம்ம எப்படி பாக்குறோம்? டொயோட்டா இன்னோவால ஒரு விலையுறந்த கார்ல நல்ல விலையுறந்த கந்துரா போட்டுக்கிட்டு, விலையுறந்த அப்பா போட்டுக்கிட்டு, நல்ல அத்தனை பூச்சி வந்தா கூட யோசனை பண்றாங்க. அப்படி நாங்க வரோம். குச்சத்துல் இஸ்லாம் எப்படி போனாங்க? ஷேக தேடி போனாங்க. ஆனா நம்ம எங்கேயும் தேடல, யாரையும் பார்க்கல, எங்கேயும் யார்ட்டையும் கேட்கவும் இல்லை. எல்லாம் காதல் ஷேக எல்லாம் அவனை பத்தி சொல்றதுக்கு அவனே செஞ்ச ஏற்பாடுங்க. இது நம்ம அம்மா அப்பா எந்த ஏற்பாடும் பண்ணல. நீ ஓதுறியா படிக்கையா தான் கேட்டாங்க. ஒரு காம்பினேஷன் அம்மா அப்பா நமக்கு காட்டல. எல்லாம் அவனை பத்தி சொல்றதுக்கு அவனே செஞ்ச ஏற்பாடு. ஒரு காம்பினேஷன் அவனே ஒரு செய்கையை கொடுத்து அவனே அந்த செய்கையை வருகிறான். அவனே அந்த செய்கையை வருகிறான். நம்ம எவ்வளவு பெரிய பகவத்கீதை. அதனால அல்லாஹ் இது நம்ம தேவைகள் செய்யலாம். பிறந்த குழந்தையிலேருந்து அந்த மனசை எத்தனை வருஷம் அயாத்தா வளர்ந்து ஆளாயி கபூருக்கு போறவர்கள்லாம் வந்து ஒரே சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு தாய் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கும் போது 10 மாசமா 3 பிள்ளை பெற்றெடுக்கும் போது அந்த பிள்ளையுடைய வெயிட்டு சராசரியா சில பேருக்கு 2.5 கிலோ, சில பேருக்கு 3.5 கிலோ, சில பேருக்கு 4 கிலோ வரைக்கும் புள்ள போகுது. சுகப்பரிசம் ஆகுது. சுகப்பரிசம் ஆகும்போது அந்த பிள்ளை வெளியே வரக்கூடிய சைஸ் just 4 to 5 inch. எப்படி அந்த புள்ள நல்ல வெளியே கொண்டு வந்தான். 4 inch 4 to 5 inch சைஸ் இருக்கிற இடத்துல அந்த புள்ளை அதை வெளியே கொண்டு வந்து 4 கிலோ புள்ளைய வெளியே வந்த பிறகு அவங்க எல்லாத்தையும் திரும்ப அந்த பிள்ளைக்கு வெளியே வந்த அந்த சைஸ் அல்ல பழையபடி ஆக்கல. எல்லாம் சொல்லுவோம் மன மாடுகள் போற வெளியே வந்துருவான். ஏன்? எனக்கு தேவையானதுங்க உன் பிள்ளை நான் பெற்றேன். அப்ப அந்த சைஸுக்குள்ள எல்லாம் உனக்கு வெளியே கொண்டு வந்தார். வைத்த விட்டு வெளியே கொண்டு வந்த வே கொண்டு எல்லாம் சொல்றான். அந்த வேவோட சைஸ் என்ன, அந்த புள்ளையோட சைஸ் என்ன. அந்த புள்ளை வெளியே வந்த பிறகு திரும்ப நார்மலா ஆளுன்னு சொன்னா அத்தனை பேர் நூல் கட்டிட்டு போயிடுவான். யார் பாக்குறது? இப்ப எவ்வளவு பெரிய நல்லா செஞ்சான், எவ்வளவு பெரிய நல்லா செஞ்சுட்டு இருக்கிறான். எப்படி அந்த புள்ளை வெளியே வந்து ஒரே பட்சத்துல ஒரு 4 மாசத்துக்கு ஒரு நியூஸ் வந்து ஒரே பட்சம் கேரளாவில் 4 பொம்பளை புள்ள ஒரே பட்சத்துல ஒவ்வொரு புள்ளையும் ஆரோக்கியமான சைஸ், ஆரோக்கியமான புள்ள. ஆனா தாயோட சைஸ் வைத்த சைஸ் ஒரே சைஸ், சைஸ் கிடையாது. எங்க இருந்துச்சு அந்த 4 புள்ள வயசுல எங்க இருந்துச்சு? 4 புள்ள ஒண்ணு வருஷம் ஒரே யூட்ரஸ் தான், ஒரே மாதிரி பலூன் தான். எப்படி அந்த எல்லாத்தையும் புள்ளை உள்ள வச்சிருந்தான். நல்லா புள்ளைய வெளியே கொண்டு வந்தான். அந்த பிள்ளைங்க அந்த தாய்க்கு தெரியல, கை உணவு பெருசா போல அல்ல உள்ள போயிருந்தான். செல்ஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதை பத்தி பேசல, கியாமத்து வரைக்கும் பேசலாம். அல்லாஹ் பத்தி
அல்லாஹ் வெளியே மட்டும் இல்லைன்னா அல்லாஹ் உள்ள வரணும்.